மாவட்டம் சீர்காழி அருகே 20 ஆண்டுகளாக சாலை, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரப்படாததை கண்டித்து மக்களவைத் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கிராம மக்கள் அறிவித்துள்ளனர். சீர்காழி அருகே கீழமாத்தூர் ஊராட்சிக்கு உட்பட்டது குமாரகுடி கிராமம். இந்த கிராமத்தில் 400க்கும் மேற்பட்ட குடும்பங்களை சேர்ந்த 1000த்திற்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இங்கு கடந்த 20 வருடங்களுக்கும் மேலாக குடிநீர், சாலை உள்ளிட்ட எந்த ஒரு அடிப்படை வசதிகளையும் ஊராட்சி நிர்வாகம் செய்து தரவில்லை என கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த கிராமத்தில் குண்டும் குழியுமான சாலை, உறுப்பு குடிநீர் என கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருவதாக கூறும் பொதுமக்கள் ஒவ்வொரு முறையும் தங்களது பகுதிக்கு வாக்கு சேகரிக்க வரும் அரசியல்வாதிகள் அடிப்படை வசதிகளை செய்து தருவதாக உறுதியளித்து செல்வதாகவும், ஆனால் தேர்தலில் வெற்றி பெற்ற பின் கண்டுகொள்வதில்லை என்றும் கூறுகின்றனர். கட்டி கொடுக்கல, எங்களுக்கு சொசைட்டி கிடையாது, ரோடு கிடையாது, தண்ணி கிடையாது. 8% வந்தாங்க. இந்த ஊருக்கு எந்த சலுகையுமே செய்யல. 8% வந்தாங்க. இந்த ஊருக்கு எந்த சலுகையும் செய்யல. எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. 20-25 வருஷமா உப்பு தண்ணி குடிக்கிறோம். அவங்க கீழமாத்திர நல்ல தண்ணி சாப்பிடுறாங்க. எங்களுக்கு எந்த வசதியுமே செய்யலைங்க. கலெக்டர் வந்தாங்க, பார்த்தாங்க, அவங்க பட்ல போய்கிட்டே இருக்கிறாங்க. சொசைட்டி கிடையாது, பால்வாடி கிடையாது. மூர்த்தி எம்எல்ஏ போய் ஒரு கையெழுத்து கேட்டா, அப்ப என்ன சொன்னாங்க, குமாரகுடினா எங்க இருக்குனாங்க. அதுக்குதான் நான் கேட்டேன், நீங்க ஓட்டு கூட கும்பிட்டீங்கல்ல, அங்க இருக்க என் ஓட்டு, நீ வாயா குமாரகுடியா நான் காட்டுறேன்னு வடகத்து மூர்த்திய. நாங்க எங்களுக்கு நாங்க ஓட்டு போட மாட்டோம். எங்களுக்கு வசதி செஞ்சா ஓட்டு போடுவோம், இல்லன்னா போட முடியாதுங்க சார். இந்த நிலையில் கடந்த 20 ஆண்டுகளாக அடிப்படை வசதிகள் கிடைக்காமல் பாதிக்கப்பட்டு வரும் குமாரகுடி பொதுமக்கள் வரும் மக்களவைத் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும், வாக்கு சேகரிப்பதற்காக வேட்பாளர்கள் மற்றும் அவர்களது தோழமை கட்சியினர் யாரும் ஊருக்குள் வர வேண்டாம் எனவும் பிளாக்ஸ் மற்றும் பேனர் அடித்து கிராமத்தின் பல்வேறு பகுதிகளில் வைத்துள்ளனர். எங்க கிராமத்துக்கு அடிப்படை வசதி எதுவுமே கிடையாது. தெருவிளக்கு, அங்கன்வாடி மையம், மற்ற ரோடு வசதி, சுடுகாடு வசதி எதுவுமே கிடையாது. முக்கிய ஆதாரமா எங்களுக்கு குடிநீர் வசதி கிடையாது. இது எங்களுக்கு உடனடியாக அரசு தலையிட்டு உடனே எங்களுக்கு பண்ணி தரணும். அப்படி இல்லைன்னா இந்த தேர்தலை முழுவதுமாக கிராமமே சேர்ந்து புறக்கணிக்க போறோம். அதுவும் மீறி முடியலன்னா நாங்கள் தாலுகா ஆஃபீஸில் போய் எங்களோட ரேஷன் கார்டும் ஆதார் அட்டையும் கொண்டு போய் குடும்பத்தோட எல்லாம் ஒப்படைச்சிட்டு எங்க கிராமத்தை மட்டும் நாங்கள் பார்த்து நிர்வாகம் பண்ணிக்கிறோம். எங்களுக்கு இது உடனடியாக செஞ்சு தருவோம். அப்படி இல்லைனாக்கா நாங்கள் மேற்படி நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸுக்கு போய் அங்கே மனு கொடுப்போம், ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம், நாங்கள் சாலை மறியல் பண்ணுவோம். அதுக்கான உடனடியாக நீங்கள் தலையிட்டு நீங்க எங்களுக்கு உடனே அரசு தலையிட்டு இதை சரி பண்ணி தரணும். எங்களுக்கு டாஸ்மாக் மட்டும் நல்ல ரோடு போட்டு கொடுக்குறாங்க. இதெல்லாம் எங்களுக்கு உடனடியாக தீர்வு பண்ணணும் சார். இல்லைனாக்கா இந்த தேர்தல் சுத்தமா நாங்கள் புறக்கணிப்போம். எங்க கிராமத்துக்கு எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் தேவையில்லை. இது பண்ணி கொடுத்தாங்கன்னா இது பண்ணி கொடுத்தாக்க நாங்க தேர்தலை சந்திக்க தயாரா இருக்கோம். இல்லையா அந்த தேர்தலை முற்றிலுமா நாங்க தவிர்க்கிறோம். இதனிடையே குமாரகுடியில் நடைபெற்ற பொதுமக்களின் ஆலோசனை கூட்டத்தில் அடிப்படை வசதிகளை செய்து தர அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் வரும் ஏப்ரல் 14ஆம் தேதி தங்களது ஆதார் மற்றும் குடும்ப அட்டைகளை வட்டாட்சியரிடம் ஒப்படைக்கும் போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.